Hello all, welcome to Study Buddy. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கர்நாடிக் வார்ஸ் பத்தி பார்க்க போறோம். So இந்த மூணு கர்நாடிக் வார்ஸையும் வந்து டீகோட் பண்ணுவோம். ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹிஸ்ட்ரி கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு ஃபார் மாடர்ன் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் இந்தியா. அது இல்லாமல் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி அண்ட் ஜியாகிரஃபி. ஸோ இந்த மாதிரி 5 மெயின் கோர்சஸாக வந்து பிரிச்சிருக்கோம் அலாங் வித் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஓரியன்டாக வந்து டீட்டெயில்டாக எவ்ரி சாப்டர் வந்து டீகோட் பண்ணி டீட்டெயிலாக தமிழில் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டுக்கலாம். ஃபைன். ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷன் இந்தியா. ஸோ ஆல்ரெடி கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷன் இந்தியா பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி அதுலேருந்து தான் வந்து பிரிட்டிஷோட ரியல் எக்ஸ்பான்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து இன்னும் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, எப்படி வந்து பிரிட்டிஷ்னால இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களோட ஆர்ம்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இப்போ போர்ச்சுகீஸ் எடுத்துக்கோங்க, டச் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஞ்ச் எடுத்துக்கோங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இருந்தது. பட் அந்த டெக்னாலஜிக்கல் வைஸில் யார் வந்து மேலே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான். ஸோ இவங்களோட ஆர்ம்ஸ், அப்புறம் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி தனியாகவே அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பேக்கப். ஸோ நிறைய வார்ஸ் வந்து போய் கடைசியில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரெவென்யூ வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம தேர்ட் கர்நாடிக் வாரில் பார்ப்போம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். ஸோ லீடர்ஷிப் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரி கிடையாதுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து பிரிட்டிஷ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஏதாவது ஒரு கவர்னர் வராங்கன்னா அடுத்து அவங்கள பையனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் இது ஹெரிடிட்ரி கிடையாது. ஸோ இன்கேஸ் வந்து கவர்னர்ஸ் வந்து பிரிட்டிஷ்லேருந்து வராங்க அப்படின்னா வந்து அந்த போஸ்ட் வந்து ஹெரிடிட்ரி கிடையாது, அவங்க பையன் வந்து ஆக்கியூபை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ஸ்ட்ராட்டஜி. பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு காரணங்கள் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் வந்து இப்போ கர்நாடிக் வார்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ கர்நாடிக் வார்ஸ் வந்து 3 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போர்டில் ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1746லேருந்து 1748 வரைக்கும் நடக்கும். செகண்ட் கர்நாடிக் வார் பார்த்தீங்கன்னா 1749லேருந்து 54. ஸோ அடுத்த வருஷமே ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார் பார்த்துட்டிங்கன்னா 1756லேருந்து 63. ஸோ இந்த டேட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லைன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் எப்பவுமே வந்து ஒரு டைம்லைன் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாடர்ன் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஏன்ஷியன்ட்டும் மிடிவலும் அப்படியே டைம் லைனில் படிங்க. ஸோ யாருக்கு அப்புறம் யார் வந்தால், எந்த வார் அப்போ, அதுக்கப்புறம் எந்த வார் நடந்தது, இந்த கான்செப்ட் புரிஞ்சால் போதும். ஃபைன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரை டீகோட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1746லேருந்து 48 வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் நடக்கும். ரீசன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன். ஸோ இங்கே நடக்க கிடையாது எந்த வாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களாம் சேர்ந்து முடிவெடுத்து சண்டை போட கிடையாது. ஒரு ரீசன் இங்கே இந்தியாவில் எந்த ரீசனுமே கிடையாது சண்டை போடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் சொல்லிட்டு வெளியில் நடக்கும். இது வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் தான் வந்து அங்கே பிரிட்டிஷும் ஃப்ரான்ஸும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதோட வாரோட எக்கோ தான் வந்து இந்தியாவில் நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் வந்து சண்டையே வரல. ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன்னால தான் வந்து இங்கே அவங்க 2 பேரும் அங்கே சண்டை போடுறதுனால அதோட எஃபெக்ட் வந்து இந்தியாவில் தெரிஞ்சுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரீசன் பார்த்துட்டோம். இப்போ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பற்றி பார்ப்போம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பேட்டில் ஆஃப் அடையார். ஸோ எல்லாமே கர்நாடிக் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட டவுன் பார்ட். இந்த டவுன் பார்ட் தான் கர்நாடிக் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கர்நாடிக் ரீஜனில் பேட்டில் ஆஃப் அடையார். ஸோ பேட்டில் ஆஃப் அடையார் அப்படிங்கிற இடத்துல தான் சாந்தோம் அந்த இடத்துல தான் வந்து சண்டை போடுவாங்க. ஸோ இது வந்து பேட்டில் ஆஃப் அடையார். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் அடையாரில் யார் 2 பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரெஞ்ச் உங்களுக்கு தெரியும், இன்னொரு சைடு வந்து பிரிட்டிஷ்னு தெரியும். ஸோ ஃப்ரெஞ்ச் யார் ஹெட் பண்ணதுன்னா கேப்டன் பேரடைஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேப்டன் பேரடைஸ். இப்போ ஆப்வியஸாக பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்வருதீன் இருக்காரு, அவர் தான் வந்து இங்கே சவுத்தில் அடையாரில் வந்து நவாப். ஸோ இவர் போய் பிரிட்டிஷ்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்பார், எனக்கு கொஞ்சம் உங்களோட ட்ரூப்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ ஆப்வியஸாக வந்து அந்த வாரோட எக்கோ தானே இங்கே நடக்குது. ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பிரிட்டிஷ் வந்து நவாபுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாபுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுவோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேப்டன் பேரடைஸ் இங்கே இருக்காரு. ஸோ இங்கே அன்வருதீனோட ஃபோர்ஸஸ்லாம் வந்து சண்டை போடுவாங்க இல்லையா? ஸோ இப்படி சண்டை போடும்போது யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ் தான் வின் பண்ணுவாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் அடையாரோட விக்ட்ரி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கு.
ஸோ இந்த கான்செப்ட் திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ பேட்டில் ஆஃப் அடையார்ல வந்து அன்வருதீன் நவாபா இருப்பாரு. அவர் போய் பிரிட்டிஷ்ட போய் ஹெல்ப் கேட்பாரு. ஸோ ஆப்வியஸா பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்றதுனால பிரெஞ்சு உள்ள வந்துட்டு நவாபுக்கு அகேன்ஸ்டா வந்து சண்டை போட்டாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து பேட்டில் ஆஃப் அடையார். இப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிலா சாப்பிள் வந்து அந்த ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் இருக்குல்ல. ஸோ ட்ரீட்டி அப்படின்னா ஒரு முடிவுக்கு வருதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த ட்ரீட்டி தான் வந்து ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷனோட முடிவில் வந்து ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிலா சாப்பிள் போடுறாங்க. ஸோ அப்போ போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட், ட்ரீட்டியோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இந்தியாவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரெஞ்சு தான் இதை வின் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரெஞ்சு கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா சண்டை போட்டப்போ மெட்ராஸை கேப்சர் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மெட்ராஸை திருப்பி பிரிட்டிஷ்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம். ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா பிரெஞ்சு காட் தியர் டெரிட்டரிஸ் இன் நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்காவில் பிரிட்டன் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ் வந்து அவங்க வந்து பிரெஞ்சோட டெரிட்டரிஸை திருப்பி கொடுத்துருவாங்க நார்த் அமெரிக்காவில் இருக்கிற பிரெஞ்சு டெரிட்டரிஸ். அப்போ ஆப்வியஸாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ட்ரேட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மெட்ராஸை திருப்பி பிரிட்டிஷ் கொடுத்துருங்க, நம்மளோட டெரிட்டரிஸை பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நார்த் அமெரிக்காவில் இருக்கிற டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி இந்த வாரை முடிச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். ஸோ திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், 46 48 வரைக்கும் நடக்கும். அண்ட் ரீசன்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் பேட்டில் ஆஃப் அடையார். இங்கே கேப்டன் பேரடைஸ், இங்கே நவாபும் பிரிட்டிஷோட ட்ரூப்ஸும். ஸோ பிரெஞ்சு தான் வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அங்கே வந்து ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிலா சாப்பிள் போட்டுருவாங்க. அதுபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து மெட்ராஸை திருப்பியும் வந்து பிரிட்டனுக்கு கொடுத்துடணும், பிரிட்டிஷ்க்கு. அண்ட் வந்து பிரெஞ்சுக்கு அவங்களோட டெரிட்டரிஸை பிரிட்டிஷ் வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்கிற டெரிட்டரிஸை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கர்நாடிக் வார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ செகண்ட் கர்நாடிக் வார் வந்து 1749 1754 வரைக்கும் நடக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து வார் ஆஃப் சக்சஷன் தான், ஆனால் வெளியில கிடையாது, இந்தியாவில். ஸோ ப்ராக்சி வார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பிரிட்டிஷும் பிரெஞ்சும் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார் ஆஃப் சக்சஷன்ல 2 இடத்துல வந்து வார் ஆஃப் சக்சஷன் என்னன்னா அது த்ரோனுக்காக 2 பேர் சண்டை போட்டுக்கிறது. இப்போ ஒரு இடம் இருக்கு, இப்போ ஹைதராபாத் இருக்கு அப்படின்னா 2 பேர் அந்த இடத்துக்காக சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அதுதான் வார் ஆஃப் சக்சஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அண்ட் கர்நாடிக் 2 இடத்துல வந்து பீப்புள் வில் கீப் ஃபைட்டிங். இப்போ ஹைதராபாத்ல வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசர் ஜங் அண்ட் முசஃபர் ஜங். இந்த 2 ஜங்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹைதராபாத்ல சண்டை போடுவாங்க. யாரு? நாசர் ஜங் அண்ட் முசஃபர் ஜங். அப்போ கர்நாடிக்ல யார் சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வருதீன் சந்தா சாஹிப். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பிரிட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நாசர் ஜங் முசஃபர் ஜங் 2 பேரும் ஹைதராபாத்ல இருக்கிற த்ரோனுக்காக சண்டை போடுறாங்க. இங்க அன்வருதீன் அண்ட் சந்தா சாஹிப் வந்து கர்நாடிக் ரீஜன்ல சண்டை போடுறாங்க. அப்போ ஆப்வியஸா வந்து ப்ராக்சி வார்ஸ் அப்படின்னா வந்து பிரிட்டிஷும் பிரெஞ்சும் வந்து நடுவில் வந்துருவாங்க. இதுல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நடுவில் வந்து நாசர் ஜங்கும் அன்வருதீனுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ஃபைன். அண்ட் பிரெஞ்சுல வந்து டியூப்ளெக்ஸ் இருக்காரு. இங்க வந்து கேப்டன் பேரடைஸ் பார்த்தோம், இங்க வந்து டியூப்ளெக்ஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முசஃபர் ஜங் அண்ட் சந்தா சாஹிப். ஸோ இவங்க 2 பேத்துக்காக சண்டை போடுவாரு. ஸோ இவங்க 3 பேரும் ஒரு டீம் அண்ட் இவங்க 3 பேரும் ஒரு டீம். அதுக்கப்புறம் வரது 2 பேட்டில் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேட்டில் ஆஃப் ஆம்பூர், செகண்ட் வந்து பேட்டில் ஆஃப் ஆர்காட். ஸோ பேட்டில் ஆஃப் ஆம்பூர்ல என்ன நடக்கும்னா ஒரு சின்ன ட்ரிக் கொடுத்துறேன். இங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க சப்போர்ட் பண்ண 2 பேருமே வந்து இறந்து போயிடுவாங்க. அதுதான் இங்க நடக்கும். ஸோ பேட்டில் ஆஃப் ஆம்பூர்ல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா அன்வருதீன் இருக்காரு இல்லையா, அன்வருதீன் வந்து கொன்னுருவாங்க. ஸோ அன்வருதீன் will get killed. அன்வருதீன் போயிடுவாரு. அதே மாதிரி அன்வருதீன் போயிட்டாருன்னா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தா சாஹிப் இருப்பாரு. ஸோ சந்தா சாஹிப் தான் வந்து ரூலர் ஆயிடுவாரு. ஃபைன். ஸோ அன்வருதீனை கொண்டுட்டாங்க, அடுத்து சந்தா சாஹிப் தான் ரூலர் ஆகுறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாசர் ஜங்க கொண்டுருவாங்க. ஸோ நாசர் ஜங்க கொண்டதுக்கு அப்புறம் இங்க யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா முசஃபர் ஜங் இருப்பாரு. ஸோ முசஃபர் ஜங் தான் வந்து த்ரோனுக்கு வருவாரு. ஓகே. பட் முசஃபர் ஜங் வந்து வந்ததுக்கப்புறம் ஹைதராபாத்ல வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவரோட ஓன் பீப்புளுக்கே வந்து அவர் வந்தது பிடிக்காம அவர் கொண்டுருவாங்க. இப்போ ஆப்வியஸா அந்த த்ரோன் காலி ஆகும்போது யாராவது அந்த த்ரோனுக்கு வரணும் இல்லையா. ஸோ டியூப்ளெக்ஸ்க்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா புசி. ஸோ புசி என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சலாபத் ஜங் வந்து என்ன யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதர் ஆஃப் நாசர் ஜங். ஸோ சலாபத் ஜங் வந்து யாரு அப்படின்னா பிரதர் ஆஃப் இந்த இறந்து போன நாசர் ஜங் இருக்காருல்ல அவரோட பிரதர். ஸோ அவரை கூட்டிட்டு வந்து இந்த த்ரோன்ல உட்கார வச்சிருவாரு எங்கன்னா ஹைதராபாத்ல. ஸோ இந்த கான்செப்ட் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுதான் பேட்டில் ஆஃப் ஆம்பூர். நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் ஆர்காட்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இதோட கண்டினியூஷன் தான். இப்போ சந்தா சாஹிப் இருப்பாரு இல்லையா, சந்தா சாஹிப் இருப்பாரு இந்த இடத்துல கர்நாடிக்ல. அன்வருதீனோட பையன் வந்து முகமது அலி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அன்வருதீனை கொண்டதுக்கு அப்புறம் முகமது அலி வந்து திருச்சிராப்பள்ளிக்கு லைக் ஹி லிவேட் ஆஃப்.
ஸோ அங்கே ஓடி போயிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப் வந்து பயப்படுவார், அன்வருதீன் இன்னும் இருக்காரு அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா டியூப்ளெக்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. ஸோ இந்த மாதிரி அன்வருதீன் இன்னும் இருக்காரு, அவரை வந்து போய் போட்டு தள்ளணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல கேட்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் வந்து ஒரு சில ட்ரூப்ஸ் வந்து கொடுத்து அனுப்பாரு. அப்போ சந்தா சாஹிப் டியூப்ளெக்ஸ் அமைச்ச ட்ரூப்ஸோட சேர்ந்து ஒன்னா போய் அவரை தேடி போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப்பை கொண்டுருவாங்க. ஸோ சந்தா சாஹிப்பும் வந்து இங்க இறந்து போயிடுவாரு. அடுத்து வந்து மிச்சம் இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது அலி தான் இருப்பாரு. ஸோ முகமது அலியை வந்து அந்த த்ரோனுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். ஸோ இதெல்லாமே வந்து மாஸ்டர் மைண்ட் ஆஃப் ராபர்ட் கிளைவ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பிரிட்டிஷ் எப்படி வின் பண்ணாங்க? ஸோ பேட்டில் ஆஃப் ஆம்பூர்ல ஆப்வியஸா வந்து பிரெஞ்சோட டாமினன்ஸ் தான் இருந்தது. பட் பேட்டில் ஆஃப் ஆர்காட்ல பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவோட எஃபர்ட்ஸ்னால தான் வந்து திருப்பி வந்து லைக் முகமது அலியை கொண்டு வந்து அந்த இடத்துல த்ரோன்ல உட்கார வச்சுதான் சொல்றாங்க. அண்ட் அதனால தான் ராபர்ட் கிளைவ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஆஃப் ஆர்காட். ஸோ ஹீரோ ஆஃப் ஆர்காட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய எக்ஸாம்ஸ்ல கூட கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி போடுவாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இங்க தான் போடுவாங்க, ஏன்னா அது ப்ராக்சி வார். ஸோ ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி வழியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூப்ளெக்ஸை வந்து திருப்பி பிரான்ஸ்க்கே ரீகால் பண்ணிடுவாங்க. அண்ட் டியூப்ளெக்ஸ்க்கு அப்புறம் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா காட்யூ அப்படின்னு ஒருத்தர் வருவார். அண்ட் வந்து இந்த ட்ரீட்டியோட எண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா இனிமே வந்து இங்கே என்னென்ன விஷயம்லாம் லைக் இன்டர்னல் வார்ஸ்லாம் நடக்குது இல்லை. இப்போ ஹைதராபாத்னா நாசர் ஜங்கும் முசஃபர் ஜங்கும் சண்டை வருது, கர்நாடகா அன்வருதீன் சந்தா சாஹிப் சண்டை வருதுன்னா நம்ம எதுவும் அதில் இன்டர்ஃபியர் பண்ணி உள்ள மூக்கு நுழைக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல இந்த ட்ரீட்டியை முடிச்சிருவாங்க. ஸோ இந்த ட்ரீட்டி இப்படி தான் போடுவாங்க. ஸோ இன்னொருத்தர் நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாடும் கர்நாடகிலும் வந்து வார் ஆஃப் சக்ஷன் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல நாசர் ஜங் அண்ட் முசஃபர் ஜங் வந்து சண்டை போடுவாங்க. அண்ட் கர்நாடகில் வந்து அன்வருதீன் அண்ட் சந்தா சாஹிப் வந்து சண்டை போடுவாங்க. ஆப்வியஸா பிரிட்டிஷ் வந்து இந்த டீம் கூட ஜாயின் பண்ணிப்பாங்க அண்ட் டியூப்ளெக்ஸ் வந்து இந்த டீம் கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் வார் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அண்ட் பேட்டில் மாதிரி ஆயிரும். அண்ட் இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் ஆம்பூர் வருது, செகண்ட் கர்நாடிக் வார்ல. பேட்டில் ஆஃப் ஆம்பூர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன பிரிட்டிஷ் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ நாசர் ஜங் அண்ட் அன்வருதீன் வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ ஆப்வியஸா வந்து முசஃபர் லைக் அன்வருதீன் வந்து கொண்டுருவாங்க அண்ட் நாசர் ஜங்கையும் கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் முசஃபர் ஜங் வருவாரு அண்ட் இங்க வந்து சந்தா சாஹிப் வந்து வந்துருவாரு. அண்ட் முசஃபர் ஜங்க வந்து போட்டு தள்ளிடுவாங்க அவங்களோட ஓன் பீப்பிளே. அதுக்கப்புறம் வந்து புசி என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சலாபத் ஜங், அவர் யாரு அப்படின்னா பிரதர் ஆஃப் நாசர் ஜங், அவரை கொண்டு வந்து அந்த த்ரோன்ல உட்கார வச்சுருவாரு. அதுக்கப்புறம் இதோட கண்டினியூஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஆர்காட். ஆர்காட்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சந்தா சாஹிப் வந்து இருக்காரு இல்லையா, அவர் பயந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா அன்வருதனோட பையன் முகமது அலி வந்து திருச்சிராப்பள்ளியில தான் இருக்காரு. ஸோ அவரை போய் கொல்லணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டியூப்ளெக்ஸ் ஹெல்ப் கேட்டு ட்ரூப்ஸ் எடுத்துட்டு போவாரு. அப்பதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவோட மாஸ்டர் மைண்ட் வந்து லைக் சந்தா சாஹிப்பை வந்து கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் வந்து முகமது அலியை த்ரோன்ல உட்கார வைப்பாரு. அதனாலதான் வந்து ராபர்ட் கிளைவை வந்து லைக் ஹீரோ ஆஃப் ஆர்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி கடைசியில் போடுவாங்க, அந்த டியூப்ளெக்ஸ் வந்து ரீகால் பண்ணிடுவாங்க. அண்ட் இங்க வந்து எந்த இன்டர்னல் மேட்டர்ஸையும் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் கொண்டு வந்துருவாங்க. அடுத்து 7 years war. ஸோ தேர்ட் கர்நாடிக் வார் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1756 1763 வரைக்கும் நடக்கும். ஸோ அந்த தேர்ட் கர்நாடிக் வாரில் தான் வந்து 7 years வாரோட எஃபெக்ட். ஸோ எப்படி இங்கே ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷனோட எஃபெக்ட் வந்து இங்கே வந்திருந்ததோ அதே மாதிரி 7 years வார். ஸோ இங்கே வந்து நிறைய அன்ரிசால்வ்டு பிரச்சனைகள்லாம் வந்து அப்படி இருந்தது. அதனால அதோட கண்டினியூஷன் தான் இந்த 7 years of war. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஸோ ப்ராக்சி வார்ஸ் அதே மாதிரி ப்ராக்சி வார்ஸ் நடக்குது. அவுட்பிரேக் ஆகுறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 1756 to 1763 நடுவுல வந்து 1757 வருது. ஆல்ரெடி நம்ம இந்த பேட்டில் பத்தி பாத்துறோம். ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசே இருக்கு இல்லையா, ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசேல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் வந்து வின் பண்ணிடுவாரு பேட்டில் ஆஃப் பிளாசேல. அப்ப பெங்கால் வந்து அவங்களோட கண்ட்ரோல் கடியில வந்துடும். அப்போ ஆப்வியஸா பெங்கால் அவங்க கண்ட்ரோல் கடியில வந்ததுன்னா நிறைய ரெவன்யூ வந்து பிரிட்டிஷ்க்கு வரும் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன், ஓகே. அடுத்து கீழே கர்நாடிக்ல தான் இந்த வார் நடந்துட்டு இருக்கு. இது பெங்கால் வந்து மேல இருக்கு. ஸோ கர்நாடிக்ல நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் சைட்ல கவுண்டி லாலி வந்து தேர்ட் கர்நாடிக் வார்ல இருப்பாரு. ஸோ கவுண்டி லாலி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல புசி இருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வார்ல புசி வந்து இந்த நாசர் ஜங் இந்த முசஃபர் ஜங் அந்த இஷ்யூல இருப்பாரு. ஸோ புசியை வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கவுண்டி லாலி கீழே ஹெல்ப்புக்காக கூப்பிடுவாரு, இந்த மாதிரி நம்ம பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா சண்டை போடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பெங்கால்ல வந்து பேட்டில் ஆஃப் பிளாசேல வின் பண்ணி நிறைய ரெவன்யூ வந்திருக்கும். அப்போ ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவாருன்னா கர்னல் ஃபார்ட் FORDE கர்னல் ஃபார்டை வந்து அனுப்பிச்சு ஹைதராபாத்ல நீங்க போய் புசி எப்படியும் கீழே போயிடுவாரு, நீங்க அந்த இடத்த போய் கேப்சர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃபண்ட் பண்ணி அனுப்புவாரு. ஸோ இந்த கான்செப்ட் மறந்துடாதீங்க. ஸோ இங்கே தான் வந்து பேட்டில் ஆஃப் மண்டுவாஷ் அப்படிங்கிற பேட்டில் நடக்கும்.
ஸோ இந்த பேட்டில் வந்து இயர் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க 1760. ஸோ இந்த பேட்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃப்ரெஞ்சை வந்து வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ வண்டு வாஷ் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சை வாஷ் அவுட் பண்ண ஒரு பேட்டில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கவுண்டி லாலி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃப்ரெஞ்ச் சைடில் இருந்திருப்பாரு. அப்போ பிரிட்டிஷ் சைடில் வந்து அயர்கோட் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. ஆப்வியஸா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கர்நாடிக் வாரோட எண்டில் வந்து பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ அயர்கோட் தான் வந்து வின் பண்ணுவார். அண்ட் இதோட முடிவில் வந்துட்டு கவுண்டி லாலியை வந்து ரீகால் பண்ணிடுவாங்க ஃப்ரான்ஸ்க்கு ரீகால் பண்ணி அவரை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ அவரை கொண்டுருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸ் வந்து இந்தியாவில் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால கூப்பிட்டு அவர் எக்ஸிக்யூட்டே பண்ணிடுவாங்க. அண்ட் இதோட எண்டில் தான் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் போடுவாங்க. ஸோ இது என்ன ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் படி அங்கே போடுவாங்க. ஆல்ரெடி சொன்னால 7 years war வந்து அங்கே நடந்துட்டு இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் போடுவாங்க. போடும்போது எண்ட் ஆஃப் 7 years war முடிஞ்சிடும். அண்ட் ஃப்ரெஞ்சோட டாமினேஷன் கம்மியாயிரும் எல்லா இடத்துலையும். அண்ட் ஃப்ரெஞ்ச் வந்து இந்தியாவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா they were not allowed to fortify ஆர்மி, அவங்களோட ஓன் ஆர்மியை வந்து என்லார்ஜ் பண்ணக்கூடாது, கேதர் பண்ணக்கூடாது. அண்ட் அது இல்லாமல் வந்து எந்தெந்த இடத்துல ஆக்கியூபை பண்ண வச்சிருக்காங்களோ இப்போ அந்த இடத்துல வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் பேசஸ் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வாரில் வந்து நிறைய ஃப்ரெஞ்சோட பேசஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்கல்ல, அதை நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் நீங்கள் ஆர்மி அண்ட் ஃபோர்ட்டிஃபை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து பாண்டிச்சேரி எடுத்திருப்பாங்க. பட் பாண்டிச்சேரி திருப்பி வந்து ஃப்ரெஞ்சுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் திருப்பி நான் இதை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ 7 years war நடக்கும். அண்ட் வந்து பேட்டில் ஆஃப் பிளாஸே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1757 ராபர்ட் கிளைவ் இருந்திருப்பாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெவன்யூ கிடைக்கும் பெங்கால்ல இருந்து. இங்கே கவுண்டி லாலி என்ன சொல்லுவாருன்னா புசியை கர்நாடிக்லேருந்து கீழே கூப்பிடுவார், ஹைதராபாத்லேருந்து கீழே கூப்பிடுவார். ஸோ இங்கே கர்நாடிக் வா, இங்கே வந்து நம்ம வார் பண்ணுவோம் அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ வந்து ராபர்ட் கிளைவ் நல்லா யோசிச்சு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஃபோர்டை அனுப்பிச்சு ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சு அந்த இடத்த நீ கேப்சர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அண்ட் பேட்டில் ஆஃப் வண்டர் வாஷ் வந்து 1760 நடக்கும். இந்த சைடு வந்து ஃப்ரெஞ்ச் சைடில் வந்து கவுண்டி லாலி, இந்த சைடில் வந்து அயர்கோட் வந்து வின் பண்ணிடுவார். அண்ட் கவுண்டி லாலியை ஃப்ரான்ஸுக்கு கூப்பிட்டு அவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபைனலி அங்கே ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் போடுவாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்ல வந்து 7 years war வந்து எண்ட் ஆயிடும். அண்ட் இந்தியாவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸ் குறைஞ்சிடும். அது இல்லாமல் வந்து பிரிட்டிஷ் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட பேசஸ் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க ஃப்ரெஞ்சுக்கிட்டேயே. ஸோ பாண்டிச்சேரிலாம் திருப்பி கொடுத்துருவாங்க. பட் ஆர்மி வந்து கேதர் பண்ணக்கூடாது, ஃபோர்ட்டிஃபை பண்ணக்கூடாது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் வந்து இந்த 3 கர்நாடிக் வார்ஸ்லையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இந்த 3 கர்நாடிக் வார்ஸையும் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி படிச்சுட்டே இருங்க. டெஃபினட்டாக அது வந்து உங்கள் மைண்டில் ஏறும். அண்ட் கடைசியாக நான் சொல்கிற மாதிரி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் கோர்சஸ் போயிட்டுருக்குன்னு சொன்னேன் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கும் வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அண்ட் உங்களுக்கு மெயின்ஸில் ப்ரிலிம்ஸில் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.